துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அடங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அடங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். பாரத்தை வைத்து விடு, அடங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆமென். நன்றிய பாரி பரகா பர பல தர பரஷா தரபா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். தன்மேல் பாரத்தை வைத்து விடு, அடங்கி தவிக்காதே. அவரே எல்லாம் பார்த்து கொள்வார், அதிசயம் செய்வார். பரக பர பல தர பரஷ பரபா. நல்ல வாய் திறந்து ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், 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 நல்லவர். அவர் எத்தனை நல்லவர். ஆமென், ஆமென். இனிமையினும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவான் தினமும் நீ மனமே. இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. மாலையில் பனி போல் மாயமாய் உலகம் மாயமாய் நீங்கிவிடும். கர்த்தரின் வார்த்தை நிச்சயம் நம்பு, கருத்தாய் நீ மனமே. இனிமையினும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஆமென். நல்லவரே உம்மை துதிக்கிறோம். பரக பர பல தர பரஷ பரக பரபா. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். இயேசு நல்லவர். பரக பர பர தர பரஷ பரபர தர. ஹல்லேலூயா. பரக பர 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 தர பர பர பர. ஹல்லேலூயா. நன்றியப்பா. இயேசு நல்லவர், 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 நல்லவர். ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், திகுவதே வனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், திகுவதே வனையே. வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆமென். நன்றியப்பா, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. பரக பர பல தர பர. நல்ல ஆவியில நிறைஞ்சு ஆமென் துதிக்கும் போதே அற்புதம் நடக்குது. ஆமென், ஆமென். இயேசு நல்லவர், 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 நல்லவர். ஆமென். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாத. அவர் என்றென்றும்
இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர் நல்லவர், நல்லவரே. பாவங்கள் யாவையும் நீக்குவார். அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். தூரங்களின் கண்களை திறப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். நல்ல கரங்களை தட்டி நம் இயேசு நல்லவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒரு நாளும் நம்மை விட்டு விலக மாட்டார். ஆமென். சந்தோஷம் என்னுள் சந்தோஷம். இயேசு வந்ததால் சந்தோஷம். சந்தோஷம் என்னுள் சந்தோஷம். இயேசு வந்ததால் சந்தோஷம். பாவம் போக்கினதால் சந்தோஷம். சாபம் நீக்கினதால் சந்தோஷம். பாவம் போக்கினதால் சந்தோஷம். சாபம் நீக்கினதால் சந்தோஷம். துதித்து பாடிடு, கைதட்டி பாடி எல்லோரும் கொண்டாடுவோம். துதித்து பாடிடு, எல்லோரும் கொண்டாடுவோம். நல்லவர், நல்லவர், நல்லவர். பரக பர பர தர பரஷி பர பர தேவ மகிமை, தேவ மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ மகிமை, தேவ மகிமை இறங்கட்டும். எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும். இயேசுவின் ரத்தம் அக்னியா இறங்கட்டும். ஆராதிக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இயேசுவின் ரத்தம் நெருப்பா இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. ஃபயர், 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 ஃபயர். சந்தோஷம், புது ஜீவன் தந்தத சந்தோஷம். வியாதி நீக்கினத சந்தோஷம், புது ஜீவன். ஹல்லேலூயா, ஆமென். சந்தோஷம் என்னுள் சந்தோஷம். இயேசு வந்தத சந்தோஷம். சந்தோஷம் என்னுள் சந்தோஷம். இயேசு வந்தத சந்தோஷம். ரே பரக கண்ணீரை மாற்றினத சந்தோஷம். எனக்கு களிப்பை தந்தத சந்தோஷம். கண்ணீரை மாற்றினத சந்தோஷம். களிப்பை தந்தத சந்தோஷம். துதித்து பாடிடு, கிடைத்து ஆடிடு, எல்லோரும் கொண்டாடுவோம். ஆமென். பாடிடு, கைதட்டி ஆடிடு, எல்லோரும் கொண்டாடுவோம். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தம் ஹல்லேலூயா, ஆமென். Hallelujah. Ora kabara bara 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 bara. Ora bara kabara bara 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 bara. Shi bara bara kabara bara tuda bara bara bara. Oh, bala nadaya.
ஆவியின் ஆவியே அசைவாடும் ஷபரகபரபரபரபரிபலதரப லப்ரகபரபரபரபரபரதர உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய ஆவியானவரே ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஒவ்வொரு பாத்திரம் நிரம்பி வழிவதாக. எல்லா எரிச்சலின் ஆவிகள் அழிந்து போவதாக. எரியட்டும். வியாதியை கொண்டு வர்ற பொல்லாத ஆவிகளாம் எரியட்டும். மரணத்தை கொண்டு வர்ற பொல்லாத ஆவிகளாம் எரியட்டும். மரண ஆவிகளாம் எரியட்டும். எரிச்சலின் ஆவிகள் எரியட்டும். எல்லா செய்வினை ஆவிகளாம் எரியட்டும். பில்லி சூனிய மாதிரி ஆவிகளாம் எரியட்டும். ஹல்லேலூயா. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. ஆடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்வோம். நல்ல கரங்களை தட்டி ஆடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்வோம். நாளைகள் நடத்துரைத்தான், மன்னாவால் உணவளித்தான். நாளைகள் வரவழைத்தான், மன்னாவால் உணவளித்தான். கற்பாறையை திறந்து தண்ணீர்கள் ஓடச் செய்தான். நல்ல டான்ஸ் ஆடி. கற்பாறையை திறந்து தண்ணீர்கள் ஓடச் செய்தான். கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்வோம். ஆடி நன்றியப்பா, 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 நன்றியப்பா. நடத்திடுவான், தேவைகளை சந்திப்பான், நீதம் எடுக்க வைப்பான், பிறருக்கு கொடுக்க வைப்பான். நடத்திடுவான், நித்திய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவான். முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ செய்வான். முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ செய்வான். ஆடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்வோம். நல்ல கரங்களை தட்டி ஆடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்வோம். 5 அப்பங்களை 1000 பெருகச் செய்தான். 5 அப்பங்களை 1000 பெருகச் செய்தான். 5000 ஆண்களுக்கு உணவளித்தான். 5000 ஆண்களுக்கு உணவளித்தான். ஆடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்வோம். ஆடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்வோம். பாடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்வோம். ஆடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நமக்கு தகப்பனுண்டு, அவரை நம் தேவன் வந்தது, நாமும் அவருக்காக வாழ்கிறோம். நமக்கு ஒரு தகப்பனுண்டு, அவரே நம் தேவன்.
எல்லாமே அவரிடத்தில் வந்தது. நாமோ அவருக்காக வாழ்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன். அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை. Hallelujah, hallelujah. அவனாவி எனக்குள்ளே மயாவி அணுகுவதில்லை. அகற்றிவிட்ட கசப்புகள அன்பினாவி எனக்குள்ளே அகற்றிவிட்ட கசப்புகள கொண்டாடுவோ, ஓடி நன்றி சொல்வோ, ஆடி கொண்டாடுவோ, ஓடி நன்றி சொல்வோ, ஆடி கொண்டாடுவோ. நல்ல அந்நிய பாசையில ஆவியில நிறைஞ்சு கொஞ்ச நேரம் அந்தகார சக்திகள் அழிக்கப்படுகிற நேரம் நல்ல ஆவியில நிறைஞ்சு அமாவாசை நாட்கள்ல செய்யப்படுகிற பொல்லாத யாகங்கள் அழிக்கப்பட்டு போவதாக. மந்திரவாதங்கள் அழியட்டும், அழியட்டும், இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். காலடி மண்ணை வச்சு செய்யப்பட்ட மாதிரி அழியட்டும். ஆடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்வோ, ஆடி கொண்டாடுவோ, நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி நன்றி ராஜா, நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவோம். நன்றி இயேசு ராஜா. அப்பா நன்றி, அன்பே நன்றி, அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவோம், தினமும் சொல்லுவோம். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர், சொல்லுவோம், தினமும் சொல்லுவோம். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர், thank you Jesus, thank you எரியட்டும், எல்லா சர்ப்பத்தின் ஆவிகள் எரியட்டும், சர்ப்பங்கள் எரியட்டும், காலடி மண்ணை வச்சு செய்யப்பட்ட எல்லா மாந்திரியங்கள் எரியட்டும், அழியட்டும். ஃபயர், ஹல்லேலூயா. குடும்பத்தை உடைக்க செய்யப்பட்ட மாந்திரியங்கள் அழியட்டும், எரிந்து போவதாக. ஃபயர், எல்லா தரித்திரத்தின் ஆவிகள் அழியட்டும். பேரை பதிச்சு செய்யப்பட்ட எல்லா தகடுகள் அழியட்டும், எரியட்டும், 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 எரியட்டும். வல்லமையின் ஆவியானவர் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான சொல்லாத விரட்டிடுவேன். வல்லமையின் ஆவியானவர் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான சொல்லாத விரட்டிடுவேன். ஆமென். இயேசுவின் நாமத்தாலே நாங்கள் பொல்லாத சாத்தானை துரத்துவோம், துரத்துகிறோம். எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை, பயாவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே அகற்றிவிட்ட கசப்புகளை, அன்பினாவி எனக்குள்ளே அகற்றிவிட்ட கசப்புகளை. ஆமென். நன்றி
விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறீர். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறீர். தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறீர். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர். ரபரக பரபலத ரபரப ஷபரகவ உரபரபரக பரபலபரபரப. ஏற்ற நேரத்தில் உளவடித்து பாதுகாத்து நடத்துகிறீர். ஓ தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே ரபரக பரபலபரக பரிபலதுர லுப்ருக பரபலதுர பரஷபரஷ். இக்காலபூதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியுடனே காணானுக்குள் நுழைவோம். இக்காலபூதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியுடனே காணானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அடங்கம் இருவரை ஆர்ப்பரிப்போம். எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியுடனே காணானுக்குள் நுழைவோம். இக்காலம் பூதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியுடனே காணானுக்குள் நுழைவோம். ஆமென். நல்ல சத்தமா ரெபரக பரபலபரபரபர நடனமாடி நன்றி சொல்வோம். நடனமாடி நன்றி சொல்வோம். நடனமாடி நன்றி சொல்வோம். ரெபரக பரபலபரக பரபலதரபரபர உரபதரஷதடடடடடே லிப்ருக பரபலதரபரஷபரபரபர. ஓ தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி சோத்திரமே நன்றிய பாரு பரக பரபல பரி பலதர பரஷ பரக பரி பலதர. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஆமென். Hallelujah. Rebaradara shikabadala dara barakabara lebrakabara barabarakabara palabaribala lubrokabara parabalaba. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ரெப்ராகபர பரபலதர பரகபர பலப. நல்ல அந்நியபாசி லெப்ராகபர பலதுதா பரஷபரகபரி பிரகபரி பரதுதபா. அப்படியே நல்ல ஆவியில நிறைஞ்சு, ஆவியில நிறைஞ்சு இப்போ உங்க விடுதலை நேரம். ஆமென். யார் யார் எதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு விடுதலை வேணுமோ இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஹalleluya ஜீசஸ். ஓ ஜீசஸ். இயேசுவே 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 இயேசுவே. கூப்பிடுங்க கூப்பிடுங்க. கூப்பிடுகிற யாவருக்கு அவர் சமீபமா இருக்கிறாரு. கூப்பிடுகிற யாவருக்கு உணவு கொடுக்கிறார், உடை கொடுக்கிறார். அவர் நமக்காக ஜீவனே கொடுத்தார். அல்ல நல்ல நல்லா ஒரு பரக பரபல பரபல தர பரஷ பரக. பிரபரதர பரஷ தர பரக பரி பிரகவரி பரபல பரப லுப்ருக பிரபதர பரக பரி பிரபரபல துரி பெரிஷிக பரபர. எல்லா பிரச்சனைகளும்
விலகட்டும். Yes. ஒவ்வொரு உறுப்புகள் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறிக்கொண்டு இருக்கு. ஆமென். ரத்த ஓட்டம் சீராகட்டும். விரைவு எல்லா ரத்த ஓட்டங்கள் சீராகட்டும், சீராகட்டும். பிரபா தந்தனோ Remandala tuda badala kabaraka dala borikala tere barasha kalabo Rufo tarabala marimala tereka bala broka baraka Irian fire abraka bala boribrabo Rushata raka baribraka bala broke bala dede Lebroka mandala kaya da dede Jesus, சுகமாகட்டும் தகப்பனே. முதிர்வயது மாறட்டும், இளமை தோற்றம் உண்டாகட்டும். முதிர்வயது எல்லா பலவீனங்களும் மாறட்டும் தகப்பனே. அப்பா சுகர், பிரஷர், அல்ட்ரா, தைராய்டு, அப்பா எல்லா கொலஸ்ட்ரால், பிபி போல எரிந்து போட்டோம். வல்லமை கர்ப்பப்பை கேன்சர் எரிந்து போட்டோம். அப்பா உணவுக்குள்ள கேன்சர் எரிந்து போட்டோம், எரிந்து போட்டோம். அப்பா ஒவ்வொரு தகப்பனே அஜீரண கோளாறுகள், செரிமான கோளாறுகளை போல மாவட்டம். நல்லா சாப்பிட செரிமானம் ஆகட்டும். பிரச்சனை மாறட்டும். அப்பா இரவுல நல்ல தூக்கத்தை கொடுங்க தகப்பானே. அனிமையை மாறட்டும், அனிமையை மாறட்டும். ஓ வியாதியை கொண்டு எல்லா பொல்லாத சத்துருவை சொல்லுங்க. ஏசு நாம எரிக்கேன் எல்லா கருத்தங்க மாவட்டம். இரவு நேரங்கள் கிட்ட சோப்பனை கொண்டு வந்து ஓ பயமூர்த்தின் எல்லா பயத்தின் ஆவிகள் கலக ஆவி எரிக்கப்பட்டு போட்டோம். எல்லாம் பயத்தின் ஆவில் எரிக்கப்பட்டு போட்டோம். பிள்ளைங்களை சூழ்நிலை எல்லாம் பயத்தின் ஆவி எரிக்கப்பட்டு போட்டோம். நீர் எங்கள் கேடகப்பா, நீர் எங்கள் கண்மலை, நீர் எங்கள் ரட்சகராஜா. ஓ அவர் உன்னை கண்ணிக்கும் கொள்ளைக்கு தப்புவிப்பார். எல்லா அம்புகளுக்கும் உங்களுக்கு பாதுகாத்து வந்தனப்பா. ஒரு ராஜரீக அபிஷேகம் ஒவ்வொரு இறங்கட்டும். ராஜாக்களுக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கட்டும். ஆசாரில் என்று உணரட்டும் தகப்பனே. ராஜரீக ஆசார அபிஷேகம் இறங்கட்டும். அந்த அபிஷேகத்தின் மேன்மையை உணரட்டும்ப்பா. அபிஷேகத்தை அசரை பண்ணிக்கிற பிள்ளைங்க சந்திங்கப்பா. அபிஷேகம் நிரப்பே அப்பா. அந்த தைலத்தை அப்பா அசரை பண்ணாமல் அதை உயர்ந்தது என்று கருதியப்பா. அதுக்கு கணத்தை மகிமை கொடுக்கணும் தகப்பனே. அபிஷேகமற்ற பிள்ளைங்க தகப்பனே அந்த கணத்தோடு கூட ராஜா அப்பா தகப்பனே. ஓ பயத்தோடு கூட தகப்பனே அப்பா அதை யூஸ் பண்ண அநேகருக்கு செலவழிக்கப்பா. உமக்கென்று சுடராக அக்னி எறியிட்ட ராஜா. தூரி தீபா ரத்தனமானாக்கப்பல் ஓரி கணபா நீ நீரின் சூரியனப்பா. அப்பா தகப்பனே உண்மையில வந்த வெளிச்சத்துல நாங்க தகப்பனே ஓ பிரகாசி படிகிற தகப்பனே அப்பா. உங்க ஒளினால் நாங்கள் ஒளியில அடைந்தப்பா. உங்க பிரகாசங்கள் இருள்கள் எல்லாம் விலகட்டும். ஒவ்வொரு தேவ ஜனங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில அப்பா உங்களையும் அப்பா தகப்பனே அந்த பிள்ளைங்களையும் பிரிக்கின்ற எல்லா வாழ்க்கையின் அந்தகாரங்கள் விலகட்டப்பா. உலகத்தின் இச்சைகள், அசுத்தங்கள், குப்பைகள் எரிக்கப்பட்டு போட்டோம். இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை ஒவ்வொரு சரீரங்களும் இறங்கட்டும். உமக்கு சாட்சி எழும்பட்டும் அப்பா. ஓ களியாட்டு குடிகள் மாறட்டும் தகப்பனே அப்பா. மெய்யான தேவனை உண்மையினக்கு ஒவ்வொரு மகள்கள் திரும்பட்டும், மகன் திரும்பட்டும். குடிகள் ஆவி எரிக்கப்பட்டு போட்டோம். குடும்பம் உடைக்க போராடி கொண்டிருக்கிற எல்லாம் சந்தேக ஆவி எரிக்கப்பட்டு போட்டோம். அன்பற்ற தன்மை எரிக்கப்பட்டு போட்டோம். தீரா பாரா கந்தா ரகா சந்தரபா வரட்சியை கொடுமை பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறக்கம் செய்யுங்க. வரட்சியை கொடுமை செய்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவ ஜனங்களும் உண்மை ஏற்றுக்கொண்டு அப்பா உண்மைக்கு ஊழியம் செய்து கொண்டு ஆனாலும் தகப்பனை குடும்பத்துல நேசிக்காம அப்பா அப்பா கிறிஸ்தவ ஜனமா இருந்து உங்க நாமத்தை தூஷிக்கிற ஒவ்வொரு தேடி நியாயத்துக்கு இறங்கட்டும், மனம் திரும்பட்டும் அப்பா. வீட்டுக்கு வந்த மருமகளை கொடுமை நடத்தி பேசின ஆவாசம் தூஷிக்கிற ஒவ்வொருக்கும் கரை இறங்கட்டும், நியாயத்துக்கு இறங்கட்டும் தகப்பனே. ஓ
தகப்பனை எல்லாரும் நேசிக்க அப்பா தகப்பனே மரியாதை கொடுக்க கிருபை இறங்கட்டப்பா. குடும்ப உறவுகளை உங்க வல்லமை இறங்கட்டும், உங்க அன்பின் விஷயம் இறங்கட்டாப்பா. அபிஷேகத்தை ஊற்றுங்க, அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரகதான தகப்பனே ஒரு மனமாய் சபைகள் இணைந்து அப்பா எழுப்புக்காக ஜெபிக்க போராட அப்பா மொத்தமா இருந்து சத்துரு துரத்த ஊழியத்துக்கு அகேன்ஸ்டா உள்ள சபைகளுக்கு அகேன்ஸ்டா உள்ள அப்பா அந்த சர்ப்பத்தை துரத்த எல்லாரும் ஒரு மனதாக இணையட்டும். இணைந்து உங்க ராஜ்யத்தை கட்டடும் தகப்பனே. தீராதா நாஷிகா பர வந்தரவோ கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள், அநேகர் அறிக்கை செய்வார்கள். இன்று முதல் அநேகர் அறிந்து கொள்வார்கள், அநேகர் அறிக்கை செய்வார்கள். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை ஆலோசனைங்கப்பா. நீங்க இருக்கிறது அப்பா இந்த உலகம் மாறிட்டு தகப்பனே சபையோடு நீ இருக்கிறீங்கப்பா. அப்பா தகப்பனே நீர் அழைத்த உண்மையில் உத்தமில்ல உலகம் நீங்க இருக்கிறது அப்பா. அந்த ஜனங்களை அறியட்டும், ஒவ்வொரு ஆசீர்வாதிங்க அப்பா தகப்பனே. எல்லா வித வாதைகள் எல்லா பாரங்கள் பிரச்சனை மாறட்டும், சாபங்கள் உமக்குன்ற ஆத்மாவை ஆதாயப்படுத்துங்க. எல்லாரும் ஆசிரியங்க செய்திகளில் எங்க பேசுங்க, கற்றுத்தாங்க, உணர்த்துங்க, பலப்பட்டுங்க, 100 மடங்கு பலன் கொடுக்க உமக்கென்று கணக்கு கொடுக்க கிருபை தாங்க அப்பா. என்னை மத்த நீர் பேசு தாழ்த்து பொறுப்படுங்க காட்டுங்க. இப்ப இயேசு மூலம் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அமாவாசை ஜெபத்தை கலந்து கொண்ட உங்கள் ஒரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பழைய ஏற்பட்ட நாட்களில் அமாவாசை நாட்களில் ஊழியர்களை நாடிப்பாங்க, ஜெபிப்பாங்க. பொதுவாகவே உலகத்தில் ஒரு பழக்கம் காணப்படுகிறது. அந்த நாளில் இருளின் சக்திகள் அதிகரிக்கும், போராட்டங்கள், வியாதி பெருகும், வயதானவர்கள் அந்த நாட்களில் இறப்பாங்க சொல்லுவாங்க. அந்த நாளில் அந்த நெகட்டிவ் சக்திகள் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவர் சில காரியங்கள் அந்த நாளில் கிரியை செய்த மரண படுக்கையில் உள்ளவங்களாம் மதிப்பாங்கன்னு சொல்லி ஒரு காரியம் காணப்படுது. நாம் அப்படி அதை எதிர்த்து அந்த குறிப்பிட்ட நாளில் அதிகமாக அந்த காரங்கள் இருள்கள் கண்டிப்பாக மற்ற நாடு அந்த நாளில் அதிகமாக போராடும். அந்த கிரியைகளை அழித்து எரித்து ஜெபிக்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளில் அதிகமாக நாம் வானமண்டல ஆவியின் சேனைகளை எதிர்த்து போராட வேண்டும். நமக்கு வேதத்தை தெளிவாக ஆண்டு சொல்லி வைத்துள்ளார். ஹல்லேலூயா. ஆவியான சொல்லியிருக்கின்றார். எபேசியர் நிருபத்தில் நமக்கு போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. முதலாவதாக இந்த நமக்கு மாம்சம் ரத்தத்தோடு மட்டுமல்ல, நமக்கு வானமண்டலத்தில் கிரியை செய்கின்ற எல்லா அந்தகார லோகாதிபதிகள் துரைத்தனங்களை கிரியை செய்யும் அதிகாரங்களை இன்னைக்கு கிரியை செய்து நாடுகளை ஜனங்களை துண்டாடுது, வேறுபடுத்துது, கலகம் செய்து, கொலை செய்து, ட்ராக்ஸ் கொடுக்க முடியல, ஊழியம் செய்ய முடியல, சபை நடத்த முடியல, கிறிஸ்தவங்களை கண்டாலே பிசாசுக்கு எரிச்சல், பல இடங்களில் கொலைகள், கற்பழிப்புகள் செய்ய தோன்றுது, நாடை சிதைக்குது, சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறது. துரைத்தனங்கள் அதிகாரங்களில் கிரியை செய்கிற அந்தகார லோகாயம் ஆளுமைகள் இதுவரை இல்லாதளவுக்கு கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா. இந்த ஆளுமைகள் இப்படிப்பட்ட வானமண்டலங்களை கிரியை செய்கிற அந்த பொல்லாத ஆவியில் சேனைகள், சேனைனா பெரிய படை, நம்ம கண்ணுக்கு தெரியாத பல சேனைகள், படைகள் நம்மளை சுற்றிலும்
நீங்க எவ்வளோ ஜெபிக்கிறீங்களோ, வேதாசிக்கிறீங்களோ, துதிக்கிறீங்களோ, உங்களை சுற்றிலும் அவருடைய பிரசன்னம் இருக்கும். தூத சேனை இருப்பாங்க, பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. ஹல்லேலூயா. நம்ம சுற்றி நம்ம வீட்டில் இருப்பாங்க, தங்குவாங்க, உலாவாங்க. நமக்கு நிறைய ரகசியங்கள் கற்றுக் கொடுப்பாங்க. நிறைய மகத்துவங்கள் வேதத்தில் நிறைய இல்லாத அதை நல்ல விலைக்கு டீப்பாக பேசுவாங்க. நமக்கு அந்த காட்சிக்குள்ளே நம்ம பாஸ்ட்டுக்கு கூட்டு போவாங்க. நிறைய காரியங்கள் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. நிறைய ரகசியங்கள் நம்ம இந்த காலத்துக்கு போகலாம். எல்லாம் டைம் ட்ராவல் மாதிரி உண்மையாகவே ஆவியில் ட்ராவல் பண்ணி போனால் அப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் ஆண்டோடு அதிகமாக நெருங்கும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஆவியாண்டு வேற உலகத்துக்கு கொண்டு போவார். வேற உலகங்கள், வேற தேசங்கள், எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறோம். ஹல்லேலூயா. அதே போல இன்னொரு பக்கம் யாருக்கானா நம்ம சுற்றிலும் பிசாசு சேனைகள். இந்த எபேசியில் படிக்காதவங்க தெரியாதவங்க படிங்க. எபேசு 6 அதிகாரத்தை கொடுத்து அழகாக பவுல் எழுதுகின்றார். ஹல்லேலூயா. அப்போ வானமண்டல பொல்லாத ஆவியின் சேனைகள், அந்தகார லோகாதிபதிகள் இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கின்ற நிறைய இடங்களில் ஜனங்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இருக்கிற இடங்கள்ல, தேவனுக்கு விரோதமான அந்நிய ஆராதனைகள் நடக்கின்ற இடங்கள்ல, தேவனுக்கு பிரியமில்லாத இச்சைகள், பாவங்கள், கிளப்புகள், பார்ட்டிகள், நிறைய அந்நிய காரியங்கள் நடக்கின்ற இடங்கள்ல இந்த ஆவிகள்லாம் கிரியை செய்து கொண்டே இருக்கும். அந்த ஆவிகளுடைய வேலைகள் குடும்பத்தை கெடுக்கும், உடைக்கும், ஒருவருக்கு ஒரு சண்டையிட வைக்கும், கொலை செய்விக்கும், கற்பழிக்க வைக்கும். சிறு குழந்தைகள் முதியோர் என்று பாராமல், பெண் என்று பாராமல், ஆண் என்று பாராமல் அவங்கள கொலை செய்ய, கடத்த விற்க, அவங்களுக்கு அன்பே இருக்காது. அந்த ஆவிகள் பிடிக்கப்பட்டவங்கள மனுஷனுடைய சுபாவமே இருக்காது. அவங்க மிருகத்தின் சுபாவமாக இருந்து அன்பே இல்லாமல் யாரனாலும் அடிப்பாங்க, யாருனாலும் வெட்டுவாங்க. அவங்க தன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த ஆவி பிடிக்கப்பட்டு இன்றைக்கு அப்படிப்பட்ட கூட்டம் பெருகிவிட்டது. ஏசையா சொன்னபடி கடைசி நாட்களில் ஒரு இருள் பூமியை நிரப்பு என்று சொன்னார். ஒரு மிகப்பெரிய கார் இருள் நிரப்பி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 90% பூமியில் இருள் மூடிவிட்டது. ஒரு 10% ஒளி இருக்குது. ஸோ ஆண்டவருடைய வருகின்ற சாயல் மிக மிக சமீபம். ஹல்லேலூயா. நம்மை கூட்டி கொண்டு செல்ல இயேசு கிறிஸ்து மிக மிக அதிவிரைவில் போகின்றார். ஒரு பக்கம் அமெரிக்கா, ஈரான் பயங்கரமான பிரச்சனை, அணு ஆயுத தாக்குதலுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னு சொல்லி செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. இதில் இல்லாத அளவுக்கு சப்போர்ட் ஈரானுக்கு ரஷ்யா கை கொடுத்து விட்டது. ரஷ்யா ஈரான் சேர்ந்து அடிக்காங்க. மிகப்பெரிய அழிவை நோக்கி உலகம் சென்று கொண்டு இருக்கிறது. மிகப்பெரிய பாதிப்பு, மிகப்பெரிய பயங்கரமான இதுவரை பூமியில காணாத ஒரு உபத்திரத்தை நோக்கி, உபத்திரத்தின் கொடூரத்தின் நாட்களுக்குள்ள நம்ம இப்போ பார்த்த கொரோனா வெள்ளங்கள் எல்லாமே உபத்திரவத்தின் ஒரு ஸ்டார்ட், ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆனால் முடிவு உடனே வராது. ஆனாலும் முடிவு பண்ண நிலையத்தான் ரட்சிக்கப்படணும். யார் அவர்களால் நிலைநிற்க முடியும்? ஹல்லேலூயா. நம்ம சுற்றிலும் ஒரு கூட்ட பிசாசு இந்த மாதிரியான காரியங்கள், யுத்தங்கள் செய்ய வைத்து, பாவம் செய்து வைத்து, கலங்கம் பண்ண வைத்து, தவறான உறவு பண்ண வைத்து, சொந்த குடும்பத்தை, சொந்த கணவனை, மனைவியை, பிள்ளைங்களை சர்வசாதாரணமாக கொலை செய்த காரியங்கள் ரொம்ப தினமும் டெய்லி பேப்பரில் நியூஸில் பார்த்து நமக்கு பழகி போன மாதிரி ஒரு சிந்தை காட்டப்படுகிறது. பொய்யான செய்திகள், இது எல்லாம் அழிவுகளுக்கு ஆரம்பம். ஆணுடைய வருகையின் நேரம், நாள், நொடி நெருங்கிவிட்டது. ஹல்லேலூயா. அதுவரை நம்ம இந்த போராட்டத்தை போராடி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய மண்டலங்களை காணப்படுகின்ற கண்ணுக்கு தெரியாத அந்த சத்துருவை ஆண்டு காமிப்பாரு. அபிஷேகத்தை நிரம்பொழுது அந்த சத்துருவை நம்ம ஏற்று பரணும். அதற்காக தான் இப்படிப்பட்ட ஜெபங்களை ஆண்டவர் ஏற்றுள்ளார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட அருமையான வேத வசனம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1வது நிருபத்தில் 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரத்தை சில வசனங்களை நம்ம வேகமாக வாசித்து ஜெபித்து தியானித்து முடிப்போம். ஹல்லேலூயா. சகோதரரே, நாங்கள் உங்களிடத்திலே பிரவேசித்தது வீணா இருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்து இருந்தும் வெகு போராட்டத்தோடு தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டு இருந்தோம். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடமுள்ளதுமாய் இருக்கவில்லை. சுவிசேஷத்தை எங்களிடத்திலே ஒப்புவிக்கத்தக்கதாக தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல,
எங்கள் இருதயங்களே சோதித்து அறிகிற தேவனுக்கே பிரியமுன்னாக பேசுகின்றோம். ஹல்லேலூயா. அழகாக, மிக அழகாக, தெளிவாக பவுல் குறிப்பிடுகின்றார். ஹல்லேலூயா. நாங்கள் இதுவரை எங்கள் ஊழியத்தில் பட்ட பிரயாசங்கள், நாங்கள் பண்ணின முயற்சிகள் எதுவுமே ஒரு நாள் வீணாய் போகாது. ஏனென்றால் விதைத்தது ஒருத்தர், நீர் பாய்ச்சல் ஒருத்தனாலும் கிரியை செய்கிற ஆவியானவர். நம்ம ஒரு இடத்துல கூட்டம் நடத்துகிறோம், வசனத்தை நம்ம சொல்கிறோம், ட்ராக்ஸ் கொடுக்கும். ஆனால் இன்றைக்கு நிறைய இடங்கள் எதிர்ப்பு காணப்படுகிறது. ட்ராக்ஸ் கொடுக்க அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, சபைகள் உடைக்கிறாங்க. நிறைய இடங்களில் வசனங்கள் ஒரு பக்கம் ஃபேஸ்புக் மூலமாக, சமூக வலைதளங்களில் நிறைய விதைக்கப்படுகிற, டிவியில் எல்லா இடங்களையும் இன்றைக்கு கூட்டங்கள் நம்ம விதைக்கிறோம். ஆனால் அந்த விதை நம்ம அதை கடந்து போயிடும். அந்த விதை எங்கெங்கே கிரியை செய்கிறது, எங்கெங்கே யார் படிக்கிறான், யாருக்கு அது கிரியை செய்யுது, யார் அதை கேட்கிறேன்ட்டு அது எல்லாமே செய்கிறது ஆவியானவர். ஹல்லேலூயா. அதை நம்ம போட்டுட்டு வந்துடும். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இதயங்களும் அதை கொண்டு போய் சேர்க்கிற யாருன்னா ஆணுடைய பணியாட்களாகிய தூதர்கள். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை யாருக்கு எப்போ எப்படி பிரயோஜனப்படணுமோ, அவங்க எந்த பாதையில் எந்த சூழ்நிலையில போகும்போது இந்த வார்த்தை அவங்களுக்கு நினைப்பூட்டுவாங்க. தூதர்களுடைய வேலைகள் நம்ம கண்ணுக்கு தெரியாத பல காரியங்கள் காணப்படுகிறது. ஒரு செய்தியில், ஒரு ஸ்டேஜில் ஒருத்தவங்க பேசுகிறாங்களாம், அந்த செய்தி அங்கே உள்ளவங்க மட்டும் கேட்டாத்தோட முடியாது. அது மட்டும்தான் இன்னைக்கு மனுஷங்க பார்க்காங்க. இதான் ஊழியம், இதுதான்ட்டு. ஆனால் அது கிடையாது. அந்த வார்த்தை ஸ்டேஜ்லேயோ, டிவிலேயோ, ஃபேஸ்புக்லேயோ, இந்த மாதிரி ஆன்லைன்லேயோ அதில் கொடுக்கப்பட வசனங்களை சரியான நபருக்கு சரியான விதத்தில் கொண்டு போய் சேர்க்கறது யாருன்னா தூதர்கள். ஹல்லேலூயா. கண்ணுக்கு தெரியாத தூதர்கள் நிறைய இருக்காங்க. கோடி 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 கோடி. அவங்களுக்குன்னு தனி உலகமே இருக்குது. எப்படி பூமியில் மத்திய அரசின் கீழே பணிபுரிவுக்கு தனி குவார்ட்டர்ஸ், அதே போல் ஸ்டேட் கவர்மெண்டில் இருக்கிறவங்களுக்கு தனி குவார்ட்டர்ஸ், அதே போல் தூதர்களில் பல டிபார்ட்மெண்ட் உண்டு. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வேலை. ஒருத்தவங்க ரெக்வஸ்ட் கொண்டு போவாங்க, ஒருத்தவங்க கொண்டு வராங்க. இந்த மாதிரியான பல காரியங்கள் பல உண்டு. பாதுகாப்புக்கு தனியாக, யுத்தம் பண்ண தனியாக, வியாதியில் சுகமாக்கிறதுக்கு தனியாக தூதர்கள். பல பிரிவுகள், பல துறைகள் உண்டு, பல பணிகள் உண்டு. அதில் இந்த மாதிரியான ஊழியங்களையும் அநேகர் செய்வாங்க. எங்களுக்கு ஆவியில் ஆண்ட பல காரியங்களை காண்பித்ததில் நாங்கள் கண்டு அனுபவித்த ஒரு காரியம் தான் இது. அநேக பரிசுத்தவான்களும் இறந்து போன பைபிளில் சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்களும் நம்ம காலங்களில், நம்ம சம காலங்கள் இதுக்கு முன்னதாக மறித்து தேவனோடு கூட ஜீவிக்கின்ற அநேகர் இந்த மாதிரியான காரியங்களில் இந்த பூமியில் அவங்க விட்டுட்டு போன ஊழியங்கள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவங்க இந்த மாதிரியான காரியங்களை செய்து கொண்டு இருப்பாங்க. ஆண்டவர் சொல்லின்ற அந்த வசனத்தை அவங்களுக்கு ஏற்ற வேலையில், அந்த பிள்ளைங்க சோர்ந்து போயிருந்தா, ஜெபிக்க முடியாமல் வியாதியில் இருந்தால், அவங்களுக்கு வாழ்க்கையில் அவங்க கேள்விப்பட்ட வசனங்களை, இந்த வசனங்களை பக்கத்துலேருந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. ஒருத்தங்க ரொம்ப ஜெபிக்க முடியல, என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை, எனக்கு ஏன் டயர்டாயிட்டு, எனக்கு அவன்கிட்ட கேட்கவே இல்லை, என் விண்ணப்பத்தை பதில் கொடுக்கவே இல்லை, என் வாழ்க்கை உயர்த்தவே இல்லை, என் வாழ்க்கையை இந்த காரியம் எனக்கு தரவே என்று நான் ஜெபம் பண்ண மாட்டேன், ஜெபம் பண்ண முடியல என்று அவங்க சோர்வில் வருத்தத்தில் உட்காரும்பொழுது இந்த தூதர்களும் இந்த பசங்களை போய் என்ன செய்வாங்களாம், அந்தந்த காரியங்களை அவங்க வாழ்க்கையில் ஆண்டு என்னென்ன காரியங்கள் செய்தார் என்று அவங்களுக்கு அப்படியே அவங்க நினைவில் சொல்லுவாங்க. அப்படியே சொல்லுவாங்க, பட்டியல் போட்டு காமிப்பாங்க. அவங்க அதை நினைக்க நம்மளை கொண்டு ஆண்டு இப்படி செஞ்சாரா, நம்ம வாழ்க்கையிலையா இவ்வளோ காரியங்கள் ஆண்டு செஞ்சான்னு சொல்லி ஆண்டு மேலே ஒரு அன்பு வரும். அவங்களுடைய ஃபெய்த்து கூடும், அவங்களுடைய கான்ஃபிடென்ட், செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகரிக்கும். திரும்ப எழுந்து எளியா மாதிரி அவங்களுடைய ஊழியம் முந்தின ஊழியத்தோட அந்த பிந்தின ஊழியம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இப்படித்தான் ஒவ்வொரு ஊழியக்கான வாழ்க்கையிலையும் தேவன் ரகசியமாக கிரியை செய்கின்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் ஊழியனா இது, ஜெபனா இது, ஆராதனா இதுன்னு சொல்லி ஒரு தவறான காரியத்தை காட்டி, இதுதான் ஆட்கள் போனால் நிறைய கூடுனா நிறைய நடத்தினாதான் ஊழியக்காரங்க அங்கீகாரம் என்று தவறானதை பதிச்சிட்டாங்க, இதுதான் என்று. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை அது அல்ல. ஹல்லேலூயா. நாம் அவரை கண்ணாடியில் பார்க்க போல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆவியானுடைய வேலைகள் பல 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 வேலைகள். அதை சொல்லணும் நாட்கள் மாதங்கள் போதாது. அதை எப்படியும் அவர் செய்வார். ஏதாவது ஒரு விதத்தில் எப்படியாவது ஏதோ ஒரு காரியம். ஹல்லேலூயா. அது இப்படி தான் இருக்கும், கண்ணுக்கு தெரிஞ்சது இதெல்லாம் இதுதான் என்று அவரை எதுக்குள்ளேயும் வரையறுக்க முடியாது, கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர முடியாது. ஆவியானவர் ஆவியுடைய கிரியைகளை
ஹல்லேலூயா. தூதர்கள் செய்ய பணியெல்லாம் ஒரு வரையறைக்குள்ள அவங்க இப்படி தான் செயல்படுவாங்க என்று எனக்கு தவறான நிறைய பேர் போதிக்காங்க. நிறைய அவங்க பார்க்கல, அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவங்க அதை நம்பலன்னு சொல்லி பார்க்குறவங்க தப்பாக பேசுகிறாங்க. ஹல்லேலூயா. ஆனாலும் தேவன் அவங்களை மன்னிப்பார். கண்டிப்பாக அவங்க ரகசியம் எடுக்கப்பட்டு அங்கே போய் டீச்சிங் நடக்கும். யாரெல்லாம் இன்றைக்கி தப்பாக பேசுகிறாங்களோ, பைபிளை பற்றி, தரிசனத்தை பற்றி, அபிஷேகத்தை பற்றி, அந்நிய பாஷை பேசலாம், அவங்கெல்லாம் கொண்டு ஆண்டு ஒரு இடத்துல கடைசி வானத்தில் கடைசி இடத்துல ஜென்ரல் வார்டு மாதிரி, ஜிஹெச் மாதிரி ஜென்ரல் வார்டில் போட்டு அவங்களுக்கான தனி கிளாஸ் நடக்கும். என்னென்ன அவங்க தப்பாக பேசுகிறாங்க, என்னென்ன காரியங்கள் தப்பாக நினைத்திருந்தாங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து தூதர்கள், அறிவுள்ள ஞானமுள்ள தூதர்கள், டீச்சர்ஸ் மாதிரி, ப்ரொஃபஸர்ஸ் மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் பரலோகத்தில். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரிந்திருக்கப்படி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தோம். வெகு போராட்டத்தோட கூட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் நாங்கள் என்ன செஞ்சோம், தைரியம் கொண்டிருந்தோம். அவங்கள அவ்வளோ பரியாசம் பண்ணாங்க, நிந்தையோடு கூட பாடுபட்டாங்க. ஊழியர்களுடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை இல்லை. வெகு ஜனங்கள், சுற்றில உறவுகள், விசுவாசிகள், ஒரு குடும்பத்தார் மூலமாக அவங்களுக்கு எவ்வளவோ டார்ச்சஸ், மன ரீதியான தாக்குதல்கள், சிலருக்கு சரீர ரீதியாக தாக்குதல்கள், சிலருடைய வாழ்க்கை ஆண்டோர் நியமத்தைப்படி ரத்த சர்ச்சை என்றால் அவங்க உடம்புல அடிபட்டு மறிப்பாங்க. அது ஒரு வகையான மரணம். என்றால் சொல்லால் அடிபட்டு, மனுஷனுடைய சொற்களால், அந்த சிலருடைய நாவின் கீழ் சர்ப்பத்தின் விஷயம் இருக்கிறது. அவங்க வாயின் வார்த்தை என்னமா இருக்கும், ஆனால் உள்ளத்துல உருவின பட்டைகள் போன்று அப்படிப்பட்ட சக விசுவாசிகள் மூலமாக, சக நண்பர்களோ சகோதரர்களோ சகோதரிகளோ குடும்பத்தார் மூலமாக இப்படிப்பட்ட பல போராட்டங்கள், நிந்தைகள் எல்லா தேவனுடைய பிள்ளைங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். அப்போ பவுல் இதில் சொல்றாரு, அப்போ நாங்கள் பிலிப்பி பட்டணத்தை அதே மாதிரி பாடுபட்டோம், நாங்கள் நிந்தை அடைந்திருந்தோம், ரொம்ப போராடி தான் நாங்கள் சுவிசேஷ வேலை செய்தோம், ஊழியத்தை செய்தோம். அந்த சுவிசேஷத்தை நாங்கள் போராடி செய்யறதுக்கு தேவனுக்குள் எங்களுக்கு என்ன இருந்தது, தைரியத்தை கொண்டிருந்தோம். எங்க சொல்லாரு, எங்கள் போதகம் வஞ்சகத்தினால் அல்ல, துர் ஆசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடம் உள்ளதாயும் இருக்கவில்லை. எப்படி இருந்துச்சுன்னா, சுவிசேஷத்தை எங்களிடத்துல ஒப்புவிக்கத்தக்கதாக தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடி நாங்கள் மனுஷருக்கு நாங்கள் செய்யலை, எங்கள் இருதயங்களை சோதித்து அறிகிற தேவனுக்காக பிரியமுண்டாக நாங்கள் பேசின்றோம். இவ்வளோ பிரச்சனை போராட்டம் வந்தாலும் நாங்கள் மனுஷரை ஐஸ் வச்சு, மனுஷருக்கு தாஜா பண்ணி, இந்த மனுஷனை ஐஸ் வச்சு பேசினா இவன் நமக்கு நிறைய கொடுப்பான், நிறைய செய்வான் என்று நாங்கள் அப்படி நினைக்கல, அப்படி செய்யலை. எந்த வஞ்சகமும் நல்லா பேசி பின்னாடி அவங்கள தப்பாக பேசவில்லை, அவங்களுக்கு எடுத்து பேசவில்லை. எங்களை மாதிரி உத்தமம் யாரும் கிடையாது, எங்களை மாதிரி பெர்ஃபெக்ட் யாரும் கிடையாது, எங்களை மாதிரி பரிசுத்தவான் யாரும் கிடையாது, மற்ற ஊழியர்களையும் மற்ற விசுவாசிகளையும் அற்பமாக மட்டமாக பேசின்ற சுபாவம் எங்களுக்குள்ள இல்லை. நாங்கள் வஞ்சகம் பண்ணலை. அதே போல துர் ஆசை, இன்றைக்கு இருக்கின்ற ஊழியர்களை நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட பொருள் ஆசையாக விற்கிற ஆராதனை நிறைய இருக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டு ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான மாறுறாங்க. ஆனால் அநேகர் மதம் மாறுறாங்க, ஆனால் மனம் மாறவில்லை. இன்றைக்கு நம்முடைய எதிரிகள் என்று சொல்லப்படுற அநேக மனுஷங்க, கிறிஸ்தவத்துக்கு அகைன்ஸ்ட் ஆன ஜனங்கள் அநேகர் என்ன சொல்லாங்க, மதம் மாற்ற ஆண்டவர் இந்த பூமிக்கு அல்ல, மனசு மாற்ற, அவங்களுடைய கெட்ட நல்லக்கு மாற, இச்சைகளை விடுதலை அடைய, பாவத்தின் விடுதலை அடைய, அதை தான் செய்கிறாங்க. ஆனால் உண்மையாக இன்னைக்கு கிறிஸ்தவங்க மதம் மாறி இருக்காங்க, தவிர மனசு மாறவில்லை. அதே பழைய பொறாமை, துர்க்குணம், பொல்லாப்பு, பகைகள், கலகங்கள், ஜாதி பெருமை, இனப்பெருமை, படிப்பு பெருமை, பதவி பெருமை, இந்த சபை நான் இருக்கேன், என் சபையில் இவ்வளோ வர்றாங்க, இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது என்று பெருமைகள், நாங்கள் அதிகம் ஊழியம் பண்ணுறோம், இப்படிப்பட்ட பெருமைகள், கூட்டம் நடத்துகிறோம், எங்களுக்கு நிறைய காணிக்க வருது, நாங்கள் தான் பெரிய ஊழியக்காரங்கள், ஊழியத்தை செய்கின்ற பெரிய பெரிய தலைவர்கள் அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் அந்த ஒரு ஊழியை இருந்தால் அதுக்கு கீழே உள்ள உடன் பண்ணி போயிடுவாங்க. கீழே உள்ளவங்க எல்லாமே இன்னைக்கு கூட்டமாக ஜனங்கள் போகும்போது அவங்கள அற்பமாக பேசுறது, அவங்கள ரொம்ப சீப்பாக பேசுறது, மதிக்காமல் பேசுறது, கனவீனமாக பேசுறது. ஆண்டு இந்த புதிய ஏற்பாட்டை சொன்னார், எல்லாருமே ராஜரிக ஆசாரிகள்,
எல்லாருமே ராஜாக்கள். பழைய ஏற்பாட்டான ஆசாரியன், ஜனங்கள் வேறுபாடு. ஆனால் இன்றைக்கு உலகம் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை ஒழிச்சிட்டு கிருபையின் பிரமாணம், ஆவியின் பிரமாணத்தை கொண்டு வந்தார். நம்ம இப்போ இருக்கிறது நியாயப்பிரமாணத்தில் இல்லை, கிருபையின் பிரமாண காலத்தை வாழ்கின்ற என்பதை மறந்து நியாயப்பிரமாண போதகர்களாக உலகத்துக்கு ஊருக்கு என்ன செய்வாங்க, நியாயப்பிரமாண இருப்பாங்க. ஆனால் அவங்க பிள்ளைங்களுக்கோ அவங்க குடும்பத்திலே அவங்களுக்கு ஒரு பிரச்சாரம் போது என்ன செய்வாங்க, கிருபையை பேசுவாங்க. இப்படி தான் இன்றைக்கி நிறைய இருக்காங்க. பயங்கரமான காலகட்டங்கள். ஆனால் பவுல் சொல்றாரு, தூர ஆசை, பணத்தின் மேலே ஆசை, பதவியின் மேலே ஆசை, போஸ்டிங் மேலே நிறைய ஊழியர்கள் இன்றைக்கு கேயாசி விற்று போட்ட அந்த சால்வை மேலே, அந்த பொன் மேலே, விசுவாசிகள் கொண்டு வருகின்ற அந்த பணத்தின் மேலே யார் அதிகமாக காணிக்கப்படுறாங்களோ அவங்க வீட்டுக்கு அதிகமாக ஹவுஸ் சிஸ்டம் போகிறது. அப்படிப்பட்ட வீடுகளாக திறந்தது ஒரு கூட்டம் காணிக்க வாங்க போகுது. யார் வீட்டுக்கும் கூட்டாலும் போக வேண்டும். அதுதான் ஊழியம். ஹல்லேலூயா. அதிகமாக கொடுக்கின்ற வீட்டுக்கு மட்டும் கல்யாண நாள் பிறந்த நாளுக்கு மட்டும் போய் வாழ்த்துறது, இப்படிப்பட்ட வேறுபாடு இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் ரொம்ப பெருகிவிட்டது. நல்ல கொடுக்குறவங்களுக்கு தான் இன்றைக்கி சபையில் மதிப்பு. துர் ஆசைகள், பணாசை மிகுந்த அவன் எவ்வளோதான் பாவம் பண்ணாலும் எவ்வளோ தப்பு பண்ணாலும் அவனை கூட்டு ஸ்டேஜில் உட்கார வைக்க அவங்களோட போகிறது, அப்படிப்பட்ட நம்மளோட பழகிறது. நீங்கள் இதை செய்கிறீங்க தப்புன்னு சொல்லி எத்தனை ஊழியர்கள் இன்றைக்கு அவங்கள கடந்து கொள்கிறாங்க. விசுவாசிகளை கடந்து கொள்வாங்க, சபையில் ஆராதனையில் புல்பீட்டில் பேசுவாங்க. ஆனால் பயங்கர இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கும் பொழுது தவறான பாதையில் சம்பாத்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது இதை வேண்டாம், இதை செய்யாதீங்கன்னு சொல்லி எத்தனை ஊழியர்கள் இன்றைக்கு கடிந்து பிரசங்கம் பண்ணுறாங்க. இன்றைக்கு அநேகர் அப்படி இல்லை. துர் ஆசை இன்றைக்கு. அதே போல் வஞ்சகங்கள், அதே போல் கபடம், சர்ப்பத்தின் ஆவிங்கிறது கபடமுள்ள நாவு. குழந்தைகள் கள்ளம் இல்லாதவர்கள், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது, முகத்துக்கு முன்பாக நல்ல அன்பா பசமாக இருப்பாங்க, நல்லா செய்வாங்க மாதிரி, ஆனால் பின்னாடி போய் அவங்கள பற்றி அவ்வளோ குறை சொல்லுவாங்க. இது கபடம். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில், வட்டாரங்களில், சபைகளில், ஊழியங்களில் இந்த கபட்டு ஆவி, சர்ப்பத்தின் ஆவி அதிகமாக கிரியை செய்கிறேன். நான் இந்த ஆவிலே உணர்கிறேன். அதிகமாக ஆண்டவர் அன்பாக இருந்தார். ஆண்டவர் போய் அவர் சகேயுவே பார்த்து நொடியில் மனம் தெரியுமான். பாவிகளை பார்க்கும் பொழுது அவங்க ஆட்டோமேட்டிக்காக மனம் திரும்பினாங்க. நீ பாவி, நீ என்னுடைய வீட்டுக்கு வர என் ட்ரெஸ்ஸத்தோட என் போதத்தை கேட்க உனக்கு அருகதை இல்லை சொல்லி யாரையுமே சொல்லலை. யோவான் ஸ்நானன் கூட சொன்னார், அவர் கடிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அதே ஆனால் யோவான் ஸ்நானன் கூட அப்படி சர்ப்பத்தின் விஷ பாம்பு குட்டிகளே என்று சொன்னார். ஆண்டு அப்படி கூட சொல்லலை. பெஸ்ஸாய் உனக்கு ஐயோ, அப்படி ஒரு சில பட்டங்களை பார்த்து தீர்வு செய்தோன்னு உனக்கு ஐயோ அப்படின்னு தான் சொன்னார். பரிசேயர்களை அவர் கண்டித்தான் உணர்த்தினார். ஆனாலும் அவருடைய கூட்டங்களில் பரிசேயர்கள் உட்கார்ந்தாங்க, கேட்டாங்க. ஹல்லேலூயா. கெட்டவங்களும் ஆண்டவர் வேறுபாடு இல்லாமல் அவர் பேசினார். ஆனால் இன்றைக்கு எத்தனை நபர்கள் அப்படி இருக்காங்க என்று சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ஊழியம் என்றால் துராசினால் செய்யக்கூடிய ஊழியம் அல்ல. வஞ்சகம் இருக்கக்கூடாது, கபடு இல்லாத, ஹல்லேலூயா, ஆண்டவர் போல கிளியர் மைண்டு, கிளியர் ஸ்பீச் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நமக்கு அன்பு ஆவி தந்தார், பலமுள்ள ஆவி, தெளிந்த புத்தி. ஹல்லேலூயா. வஞ்சிக்கிற ஆவி இல்லை, கபட்டு ஆவி இல்லை. இந்த குணங்கள் எல்லாம் சர்ப்பத்தின் ஆவிகள். இந்த குணங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கிறிஸ்தியன் ஆவி உள்ளவர்கள் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. எங்கள் போதகம் இப்படிப்பட்ட காரியத்தில் உண்டாயிருக்கல. எப்படி உண்டாக்க என்று அவர் சொல்கின்றார். சுவிசேஷத்தை தேவன் எங்கள்கிட்ட ஒப்புவித்தார். அவர் ஒப்புவிச்சார். ஏன் கொடுத்தாருன்னா, நாங்கள் உத்தவன்ட்டு அவர் என்னென்ன கொடுத்தாரு. அதனால நாங்கள் என்ன செய்கிறோம், மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை, எங்கள் இருதயத்தை அவர் சோதிக்கின்றார். அவர் முன்பதாக எல்லாமே வெளியரங்கம். அவருக்கு முன்பாக எதையும் மறைக்க முடியாது. நம்ம மனுஷனை தாஜா பண்ணலாம், மனுஷன் நடிக்கலாம், மனுஷன் நம்மளை புகழலாம். ஆனால் உள்ள அந்தரங்கத்தை ஒருத்த பார்த்துருக்காரு. அவர் நம்ம வெளியரங்கமான நடிப்பை பார்த்து, நம்முடைய டேலண்ட்டை பார்த்து, உள்ளுக்குள்ள அவ்வளோ பாவம் அராஜ அநீதி செஞ்சுட்டு வெளியே நீதிமான் பசங்களை காட்டினா ஆண்டு அதை ஓகே இவனை ரொம்ப நல்லவன் என்று பாராட்டி உங்களை அப்படி ரொம்ப பலவத்தை பெஸ்ட் இடத்துல கொண்டு கண்டிப்பாக உட்கார வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவர் இருதயங்களை சோதித்து
அறிகின்றவர். ஹalleluya. அதனால கூப்பிடுறார். அவர் எங்க இதயத்தை சோதிக்கின்ற, எங்க ஹார்ட்டுக்குள்ள எல்லாம் தெரியும். ஹalleluya. அவர் எல்லாவற்றையும் பார்த்துதான் உத்தமர் என்று எண்ணிதான் இந்த இவ்வளோ பெரிய ஊழியத்தை எங்க கையில ஒப்பு கொடுத்தார். ஹalleluya. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாக நாங்கள் மாயமனவும் இல்லை. தேவனே சாட்சி. மிக தைரியமாக பவுல் குறிப்பிட்டது போல இன்றைக்கு அநேக சொல்றாங்க, பவுல் தான் முதல் பாஸ்டர், பெரிய பாஸ்டர் பவுல், பேதுரு, அப்படி சொல்கின்ற எத்தனை நபர்கள் இந்த சாட்சியை சொல்ல முடியும். நாங்கள் உத்தமராக இருக்கின்றோம், அந்தரங்கத்திலையும் சரி, காலையிலேயே எங்கள் நடக்கையிலையும், எங்கள் பேச்சிலையும், எங்கள் இதயத்திலையும் நாங்கள் ஏழை பணக்காரன் நாங்கள் வித்தியாசம் பார்க்கலை. காணிக்க கொடுத்தவங்க கொடுக்காங்க நாங்கள் பேசலை. பலவீனம் விசுவாசத்தில் பலவீன பிள்ளைகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. அவங்க பாவங்களை நாங்கள் சந்தேகத்தை நீங்கள் குற்றமாக தீர்க்காதீங்க. ஒருத்தன் சாப்பிடும் ஒருத்தன் சாப்பிடலை, அதை பெருசுப்படுத்தா என்று பவுல் சொன்னார். அதே போல் திருமணம் பண்ணினாங்க பண்ணாதவங்க அர்த்தமாக பேசாதீங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு அழைப்பு, ஒவ்வொரு காரியங்களின் நிருபங்களும் அவ்வளோ அழகாக விளக்கினார், பேசினார். அந்த காலத்து இதெல்லாம் பிரச்சனை பண்ணாங்க. விட்டு செய்யணும் உள்ளவங்களை பார்த்து விட்டு செய்ய இல்லாதவங்க அர்த்தமாக பேசுறது, இவங்க அவங்கள பேசுறது, இந்த காரியங்கள்லாம் வேண்டாம். சபைக்குள் இது வேண்டாம், வேறுபாடு வேண்டாம். இந்த உலகம் நம்ம பார்த்து கொண்டு இருக்குது. உலகம் நம்மளை கவுக்க வேண்டும், நம்ம அழிக்க வேண்டும், எப்படியாவது அவனுடைய சுவிசேஷத்தை அழிக்க வேண்டும் என்று பிசாசு எவனை விழுங்கான்னு சொல்லி அவன் கரிக சிங்கம் போல் இருக்கின்றான். அந்த பிசாசுக்கு நாம இடம் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். பிசாசுக்கு தீனி போட்டுட்டு இருக்கோம். வெறும் வாயம் என்ன நாவுக்கு நல்ல அல்வாவும் ரொட்டியும் கொடுத்து நல்லா பேசுன்னு சொல்லி இன்னைக்கு உலகம் பேச வைக்க முடியாத சமூக வலைதளங்கள் இன்னைக்கு ஏன் ஓடியில தலைக்குறையாக பேசுறாங்க. அநேக காரியங்கள் எல்லாரும் ரொம்ப பெர்ஃபெக்ட் இல்லை, ஆனாலும் எல்லாருக்குமே பலவீனம் இருக்கும். அதை ஆண்டவர் மாற்றுவார். அதையே இன்றைக்கு வெளிப்படையாக பேசுறாங்க. இப்படிப்பட்ட பரியாசங்கள் எழுப்பியிருக்காங்க என்றால் சபைகள் ஊழியங்களுக்கு நிறைய குறைகள். தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷன் முன்பாக அட்லீஸ்ட் நம்ம யோக்கியனாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சாட்சிகள் நடக்கைகள் காணப்பட வேண்டும். இன்றைக்கு அப்படி இல்லாதனால்தான் இன்றைக்கு சபைகள் சிரளுகிறது. இப்படிப்பட்ட கள்ள ஓனைகள் பேசுகின்றன, பரியாசக்காரர்கள் பேசுறாங்க, கிறிஸ்தவத்தை இழிவாக பேசுறாங்க, தேவனுடைய நாமத்தை தூஷிக்க. ஏன் இன்னைக்கு துராசை, கபடம், வஞ்சகம் அநேக ஊழியங்களை காணப்படுறதா. அதனாலதான் இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனை காணப்படுது. ஆண்டவர் சத்துருக்கள் கையில விட்டுப்பட்ட மாதிரி பல காரியங்கள் இன்னைக்கு நடக்கின்றன. இதுல உண்மையுள்ள பிள்ளைகள் கூட பாதிக்கப்பட்டு புலம்புறாங்க. வேதங்க விஷயம் பவுல் சொல்கின்றார், உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறபடி நாங்க ஒரு நாளும் இச்சகமான வசனங்கள்னா ஒருத்தரை ஐசிக்கிறதுக்காக அவங்க என்ன தவறு பண்ணாலும் அவங்கள அப்படி மயங்குற மாதிரி அவங்க நம்ம பேச்சில் மயங்கி நமக்கு இன்னும் நிறைய காணிக்க கொடுக்கணும். இதுதான் இச்சகம். ஒருவரை பொய்யாய் புகழ்ந்து பேசுறது, அதுதான் இச்சகமான வார்த்தைகள். ஒருத்தங்களை கவர்ந்து பேச மாதிரி. ஆவியானவர் அந்த சபையில உலாவுனா அந்த சபையில உள்ள எல்லா ஜனங்களுக்கும் ஏற்ற வார்த்தை கொடுக்கணும். ஒவ்வொரு ஊழியர்களும் முந்தின நாள் இரவு முழுவதும் ஜெபித்து, ஆண்டவரே இந்த வாரம் இந்த சபையில் இந்த சண்டே சர்வீஸ்ல நான் என்ன செய்து கொடுக்கணும், வர்ற ஜனங்களுக்கு பிரயோஜனமாக எந்த வார்த்தையை நீங்க கொடுக்க விரும்புறீங்க என்று எத்தனை தேவ பிள்ளைங்க அவர் பாதத்தில் உட்கார்ந்து அந்த ஞாயிறு வருகின்ற பிள்ளைங்களுக்கு பிரயோஜனமா இன்னைக்கு இருக்காங்க. இன்றைக்கு அநேகர் இப்படி தான் பண்றாங்க. அவங்க மனசுல உள்ள எல்லா விசுவாசிகள் மேல கோவத்தை, எரிச்சலை, பகைய, அவங்க மேல உள்ள பிரச்சனைகளை எல்லாவற்றையுமே செய்தில தாக்கி பேசி தாளிக்கிறது இன்னைக்கு அதிகமாக காணப்படுகிறது. அந்த ஜனத்துக்கு என்ன மன்னா என்று நீங்க நல்ல ஒரு செய்தி ஆண்டவர் கொடுப்பாரு. அதை ப்ரிப்பேர் பண்ணி அபிஷேகத்தை நிறைஞ்ச அநேக பாஷையில் 1 hour பேசிட்டு காலில் செய்தி கொடுக்கும் பொழுது அந்த சபையில் உள்ள எல்லா ஜனங்களுக்கு நீங்க செய்தி பேசுறீங்க. ஆனால் யார் யாருக்கு எந்த வார்த்தை போகணும் ஆவிய கரெக்டாக அந்த மன்னா கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அப்படி செய்தால் அந்த சபை முழுவதுமாக சொல்லுவாங்க, ஆசிரியப்படுது. இந்த வார்த்தை எனக்கே பேச மாதிரி இருந்துச்சு கருத்து சொல்லுவார். அப்படிப்பட்ட சாட்சிகளை எழுப்பார். அநேக நேரங்கள் அப்படிதான். ஹல்லேலூயா. நாங்கள் செல்ற இடங்கள்ல ஃபேஸ்புக்கில் போட வசனம் செய்தியோ, இந்த வார்த்தை எனக்கு நேரம் வந்தது, இந்த வார்த்தை என்ன தொட்டுது, இந்த வார்த்தை நான் இந்த சிச்சுவேஷனில் இருந்த கரெக்டாக அவங்க வசனம் வந்தது என்று அநேகர் சொல்லுவாங்க. இதுதான் ஆவியானவர் கூட இணைந்த ஊழியம். ஆனால் இன்றைக்கு ஆவியானரை பெற்றுக்கொண்டோம்,
ஆவியில் இருக்கின்ற என்று சொல்றாங்க, அபிஷேகத்தையே குறை சொல்றாங்க, அந்நிய பாஷையை குறை சொல்றாங்க. ஆனால் அவங்க கிறிஸ்தவன் சொல்றாங்க, சர்ச்சை போறாங்க, ரசமாக கொடுக்காங்க, சர்ச் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்காங்க, ஆனால் சபையை குறை சொல்றாங்க. அபிஷேகத்தை ஆவியானரை அசட பண்றாங்க. ஆவியானவரால் நடத்தப்படுறதும் அனுபவம் தான், நிறைஞ்சி குதிக்கிறதும் அது ஒரு அனுபவம் தான். ஹல்லேலூயா. ஆவியானரை பெற்றுக்கொண்டு வஞ்சகம் இல்லாம, கபடு இல்லாம, ஒரு மனுஷங்க பத்தி, ஒரு ஊழியக்காரனை பத்தி, ஒரு ஊழியத்தை பத்தி குறை சொல்லாம, தன் கண்ணில் உள்ள மரத்தை பார்க்காம, அடுத்தவங்கள துரும்ப பார்க்க, அந்த காரியத்தை பார்க்காம, துர் ஆசையினால் உள்ள செய்யாம, ஹல்லேலூயா, இச்சகமாக பேசாம. அடுத்து சொல்றாரு, பொருளாசை உள்ளவர்களாக நாங்க பண்ணல, மாய்மாலம் பண்ணல, மாயும் பண்ணல. இதுக்கு தேவன் சாட்சி. ஹல்லேலூயா. அப்ப இச்சகமான வசனங்கள். அடுத்தது பொருள் ஆசை உள்ளவர்களாக நாங்க ஒரு நாளும் செய்தி கொடுக்கல. ஹல்லேலூயா. பொருள் ஆசை நிறைந்து ஆண்டவர் சொன்னாரு, அவனவன் விசனமா இல்லை, கட்டாயமா இல்லை, அவனை விசனப்படுத்தி, அவனை வேதனைப்படுத்தி, நீ கொடுக்கலன்னா நீ செத்து போயிடுவ, தசமாக கொடுக்கலன்னா உனக்கு சாபம் வரும், பாவம் வரும், உன் பிள்ளைகளுக்கு கல்யாணமே முடியாது, நீ வீடு கட்ட மாட்ட, உன் கடை நடத்த மாட்ட, உன் பிசினஸ் நல்லா இருக்கான்னு சொல்லி இன்னைக்கு சபிக்கிறாங்க. ஆண்டு சொல்லவே இல்லை. பழைய ஏற்பாட்டின் எல்லாம் நியாயப்பிரமாணம் ஒழிந்து போனது. அதை ஒரு சில காரியத்துக்கு எடுக்காங்க. ஓய்வினாலும் தசமாகவும் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம். ஆனா புதிய ஏற்பாட்டில் அவனவன் விசனமா இல்லை, கட்டாயமா இல்லை, அவனவனுக்கு உணர்த்தபடி, அவனவன் ஏவரப்படி, அவனவனுக்கு விருப்பப்படி கொடுக்கணும். அவங்க அமுக்கி குலுக்கி சரிந்துள்ளபடி கொடுத்தா அவன் கொடுப்பாரு. அவங்க எந்த அளவுக்கு கொடுக்காங்களோ அந்த அளவுக்கு. ஹல்லேலூயா. அதை அப்படியே தலைகீழாக இன்றைக்கு வேதத்துக்கு புறம்பாக எல்லாவற்றையும் கட்டாயப்படுத்தி நீங்க தரணும், சண்டே சரி சந்தாகணும், இல்லைன்னா உங்களுக்கு மரணம் வரும் என்று யார் சொன்ன? அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தா? ஊழியம் என்பது அன்பு. தேவன் அன்பாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்பு இல்லாம தான் எனக்கு ஊழியங்கள் இருக்கிறது. பெருமையினால், பொருளாசை, பேராசை, மார்க்க வேதம், அடுத்தவங்க அழித்து உயர்ந்து துர்க்குணத்தோடு இன்னைக்கு செய்யறாங்க. அப்படிப்பட்ட ஊழியங்கள் கண்டிப்பாக வரும்போது எல்லாமே எனக்கு வளருது. கோதுமையோடு கூட காளைகள் வளருது. ஒரு நாள் கோதுமை தான் அம்பார்த்து சேரும், ஆனால் பதர்கள் அக்னியில சுட்டிருக்கப்படும். ஹல்லேலூயா. சிலருடைய பாவங்கள் நியாயத்திற்கு முந்திக்கொள்ளும், ஆனால் சிலருடைய பாவங்கள் அது பாட்டுக்கு கண்டுக்க மாட்டானா முடிவுல அக்னி தான் அவங்களுடைய முடிவு. சமீபத்தில் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் பார்த்தேன். ஒரு சபையார், அவங்க சபையில் ஏதோ ஆண்டு ஸ்தோத்திர கூட்டம் சபை கட்டி வருஷம் இந்த இத்தனை வருஷம் நான் கொண்டாடுறது ரொம்ப கிராண்டாக. ஒவ்வொரு ஊழியங்களும் ஒவ்வொரு சபைகளுமே தன்னுடைய ஆலய பிரதிஷ்டனால அவங்க ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய செலவழிப்பாங்க, நிறைய டெக்கரேஷன்ஸ், நிறைய காரியங்கள், சாப்பாடு எல்லாமே ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க. அதே போல் அந்த சபை பெரிய சபை, அநேகர் செய்து அநேக கட்டோட்டு விளம்பரம் எல்லாம் செய்து ஒரு குறிப்பிட்ட இளம், இப்பொழுது ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு இளம் வாலிபன், அவர் பார்த்தா எப்போவுமே நியாயப்பிரமாண போதகர், கடிச்சு தூப்பார். செய்தியிலெல்லாம் பார்த்தா ரொம்ப பெர்ஃபெக்ட் மாதிரி பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு 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 வாலிபன், அந்த மாதிரியான ஒரு ஊழியக்கான கூட்டிருக்காங்க. சரி நின்று எல்லாமே ஊர் முழுவதுமாக விளம்பரங்கள், போஸ்டர்கள் அவங்க பயங்கரமாக செலவு பண்ணி எல்லாம் ரெடி ஆகிட்டு ஒரு ஊழிய கூட்டங்கள்லாம் ஒரு திருவிழா மாதிரி. அந்த சந்தோஷம் அவ்வளோ இருக்கும். எல்லாருக்கும் சொல்லி ஒரு கல்யாணம் நடக்கிற மாதிரி, ஒரு கல்யாணத்தை ரெடி பண்ணுற மாதிரி, இடம், வாடகை, சாப்பாடு எல்லாத்தையும் ஊர் ஃபுல்லாக சொல்லி கடைசி நாளைக்கு நடக்கும்போது முந்தின நாள் இரவு அந்த நபர் ஃபோன் பண்ணுறாரு, எனக்கு வர முடியாது, அதுவும் ஃபோனை சொல்லல, வாட்ஸ்அப் மெசேஜில் எங்கள் தாத்தா உடம்பு சொல்லி நான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு. அப்போ இல்லை முடியாது, நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், கல்யாணத்துக்கு கார்டு அடித்து கொடுத்தாச்சு, பொண்ணு ஓடிப்பட்டு எப்படி இருக்கு யோசிப்பாங்க. அதே போல் வர முடியாது, திருப்பி கால் பண்ணாலும் எடுக்கல, வாய்ஸ் அனுப்ப ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. அப்போ அவங்க எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க யோசித்து பாருங்க. இன்றைக்கு ஊழியங்கள் என்ற இந்த மாதிரியான காரியங்கள், அதுக்கு எவ்வளவு அவங்க ரெஸ்பான்ஸ் எடுக்க வேண்டும் யோசித்து பாருங்க. முதலாவது ஊழியம்தான், அடுத்ததான் உலகம், குடும்பத்தை தாத்தா படுக்க போகணும், ஏன் மறுநாள் போயிருக்கலாமே, இவ்வளவு கிராண்டாக பண்ணியிருப்பாங்க. அப்போ எவ்வளவு அசால்ட், அந்த அபிஷேகம் பெற்ற ஊழியக்கன் என்ன மனுஷன் யோசித்து பாருங்க. எவ்வளோ துணிகரம். இந்த மாதிரியான மாய்மாலங்கள், தான் பெரிய ஊழியக்கன், தான் ரொம்ப பெரிய பர்சன்ட், அவர் செய்தி அநேக பல பரவுது, தன்னை அப்படி காட்டி கொள்ளுகிறார் பொருளாசையோடு கூட. ஆனால் மாய்மாலம் பண்ணுறாங்க. வெளியே பார்த்தா பெர்ஃபெக்ட்,
நீதிமான் தன்னை ரொம்ப சிறந்ததாக காட்டுறாங்க. ஆனால் அவங்களுடைய அந்தரங்க ஜீவியங்கள் பெருமையினால் அங்கே பெரிய ஊழியம் பண்ணுறாங்க, பெரிய ஆட்கள். நாங்கள் நினச்சா வருவோம், நாங்கள் நினச்சா கேன்சல் பண்ணோம். அதனால சுற்றியுள்ள எத்தனை மனிதருக்கு மன உளைச்சல், யோசித்துவாங்க எத்தனை மனவேதனை, எத்தனை பணவிரியம். அந்த நபர் பேரை போட்டு போஸ்ட் போட்டு எத்தனை ஊருக்கு அடிச்சலாம், எவ்வளோ போஸ்ட் அடிக்க எவ்வளோ செலவு, விளம்பரத்துக்கு எத்தனை செலவு. ஆனால் இன்னைக்கு சபைகள் ஊழியங்கள் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களை கூட்டுவான்னு நினைக்காங்க. உண்மை உத்தமுள்ள பவுலை போல எத்தனையோ பேர் இருக்காங்க. யார் அவங்களை யூஸ் பண்ணுறா? நாம் அப்படி நம்ம அப்படி வாழ அழைக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அவர் சொல்லாரு, நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு நாங்கள் பாரமாக கூட இருக்கக்கூடிய, ஆனாலும் உங்கள் இடத்துல நாங்கள் மற்ற இடத்துலாவது நாங்கள் மனுஷன் வர மகிமை நாங்கள் ஒரு நாள் தேடவில்லை. நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலர் தான். ஹல்லேலூயா. மற்றவங்க பாரமாக இருக்கக்கூடிய அல்ல. அவர் என்ன சொன்னாரு, அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன செய்யறாரு, அதை தான் நாங்கள் செய்வோம். உங்கள்கிட்ட நாங்கள் மற்றவங்கள்ட்ட ஒரு நாளும் நீங்கள் எங்களை புகழணும், நீங்கள் எங்களை வணங்கணும், வாழ்த்தணுன்ட்டு நாங்கள் நினைக்கல. பவுல் கூட ஒரு இடத்துல ஊழியம் பண்ணும்போது ஒரு அற்பம் நடக்கும்போது அந்த மனுஷங்கள்லாம் இவங்க வந்து கடவுள்கள் மனுஷ அவதாரம் எடுத்து இறங்கி வந்தாங்க சொல்லி அவங்கள பூஜை பண்ண மாலை அது இதுன்னு கொண்டு வராங்க. ஆனால் பவுல் ஓகே, நம்மளை கடவுள் ரேஞ்சுக்கு ஈக்குவல் ஆகிக்கிட்டாங்களே, ஓகே நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். நம்ம இவ்வளோ பெரிய ஆட்கள், நமக்குள்ள எவ்வளோ பவர் இருக்குது பாருங்க. இன்னைக்கு நம்மளை மாலை போட்டு வரவேற்கிறாங்க, எத்தனை நம்மளை வரவேற்பு எப்படி இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு அநேக ஊழியர்கள் அக்செப்ட் பண்ணுறாங்க, மாலை மரியாதை கொட்டுன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு பவுல் அதை உதறி தள்ளிட்டு நாங்கள் ஒரு சாதாரண மனுஷங்க, தேவனுக்கு மகிமை சேர்த்துக்கண்டு பகிரங்கமாக சொன்னார். அப்படிப்பட்ட பவுல்கள் இன்னைக்கு எத்தனை பேர் உண்டு? மாலை மரியாதை வரவேற்பு கொட்டு மேல தாளம், குதிரை மேல ரதங்கள் மேல கோட்டி செல்றது. யோசித்து பாருங்க. மனுஷங்களால் இன்னைக்கு மகிமையை நீங்க இங்கே ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு பலவத்தை என்ன மகிமை கிடைக்கும்? பூமியில அந்த மகிமையை நீங்க ஏற்றுக்கொள்ளாம இருந்தால்தான் பரலோகத்தில் ஆண்டு சொல்லாரு, கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்த என் பிதான் ஆசிரியர் உள்ளவங்க உன்னை நான் அநேகத்துல நான் அதை வைப்பேன், நீ அநேக நன்மையில உயர்வுகளை நான் மேன்மையை நான் கொடுப்பேன். பூமியில எல்லாம் உயர்வும் மனுஷங்க புகழ்ந்து பொன்னாடை போட்டு சாலை போட்டு கொட்டடிச்சா பலோகத்துல என்ன கிடைக்கும்? அதுதான் உண்மையான வரவேற்பு. நம்ம இங்கிருந்து போகும்பொழுது அங்க நம்மளை வரவேற்கிறதுக்கு பர்சவங்களும் தூதர்களும் எல்லாரும் இன்வைட் பண்ணுவாங்க. கிராண்ட் செலிப்ரேஷன் அங்க இருக்குது. அதுதான் உண்மையான கணம். அல்லேலூயா. என்னை கணம் நான் அங்க கணம் பண்ணுவேன். ஆனா இங்கேயும் நீங்க கணத்தை மனுஷன் ஐஸ் வைக்கிறதுக்கு மனுஷன் வாங்கிட்டா பூமியோடு கூட உங்க கணக்கு முடிந்து போயிடும். பல்லத்துல உங்களுக்கு கணக்கு இருக்காது. ஆனா பவுல் தைரியமாக செய்கின்றார். அல்லேலூயா. நாங்க மனுஷன் வருகின்ற மகிமை நாங்க தேடல. நாங்க உங்கள்கிட்ட எப்படி நடந்து கொண்டோமா பட்சமாக நாங்க நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற ஒரு தாய் தன் பிள்ளைகளை காப்பாற்று போல நாங்க உங்களை என்ன செஞ்சோம், வாஞ்சியா இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு நாங்க கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானபடினாலும் எங்கள் ஜீவனை உங்களுக்கு நாங்க கொடுக்க மனதாக இருந்தோம். அல்லேலூயா. இதுதான் ஒரு உண்மை ஊழியனுடைய ஒரு நிலை. அல்லேலூயா. நம்ம அடுத்த வாரம் கொஞ்சத்தை கண்டினியூ பண்ணோம். அல்லேலூயா. அப்போ ஒரு பால் கொடுக்கிற ஒரு தாய் தன் குழந்தை மேலே எவ்வளவு அன்பாக பட்சமாக இருந்தாங்களோ அதே போல நமக்கு கீழே உள்ளவங்களை அல்லேலூயா, நம்ம உடன் ஊழியர்கள் நமக்கு கீழ் பணிபுரிகின்ற விசுவாசி அல்லேலூயா, அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்காக நம்ம உயிரை கொடுக்க கூட ஆயத்தமாக இருக்க வேண்டும். காப்பாட்டத்தோட வஞ்சினியோட உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க படித்தவங்க பணக்காரங்க ஏழை நல்ல ட்ரெஸ் போட்டவங்க என்று இந்த இப்படிப்பட்ட அறிவிப்புகளை கட்ட வெறுக்கின்றார். அப்படிப்பட்டவங்களை கண்டிப்பாக பலவத்தில் பிரேசிக்க முடியாது. ஆண்டவர் அன்னைக்கு நாள் சொல்லுவார், கதவு போட்ட பிறகு அவங்க சொல்லுவாங்க, கர்த்தாவே கர்த்தாவே உங்கள் நாமத்தால் தீர்க்கதரிசனம் சொன்னோம், அற்புதங்கள் செய்தோம். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் இவ்வளோ பெரிய கூட்டம் நடத்தினோம். ஆண்டவரே நாங்கள் நாள் ஃபுல்லாக ஓடணுமே, ரெஸ்ட் எடுக்காமல் ஓடணுமே. ஆண்டவர் சொல்லாரு, அக்கிரமம் செய்கிற அகன்று போங்க. நான் சொல்லியா நீ செஞ்ச? பலோகத்தில் பிதாவுடைய சித்தம் யார் செய்தாங்களோ அவங்க தான் போவாங்க. என் சித்தம் செய்தியா? அல்லேலூயா. இரவு பகல் அவரை பாடு துதிச்சு இருந்து அவர் சொல்ற இடத்துக்கு மட்டும் ஊழியம் செஞ்சு அவர் சொல்ற நபருக்கு ஊழியம் செஞ்சு அவர் சொல்ற வார்த்தை மட்டும் சொல்றவங்க தான் உள்ள போக முடியும். எனக்கு பணம் இருக்கு, ஆள் இருக்கு, திறமை இருக்கு, பிரபலமா இருக்கேன், நான் எதுனாலும் செய்வேன், கூட்ட எடுத்து போவேன், நான் பாட்டுக்கு போவேன், எனக்கு போக பிடிக்கலன்னா போக மாட்டேன்.
கேன்சல் பண்ணுவேன் என்று. அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக பலத்து போக முடியாது. அது ஊழிய கண்டிப்பாக தகுதி கிடையாது. ஹல்லேலூயா. பவுல் சொன்னார், நாங்கள் இச்சகமாக பேசலை, வஞ்சகமாக பேசலை, கபடாக இருக்கவில்லை, மாயம் பண்ணலை, துராசை நிறைந்து பேசலை, பொருளாசை பண்ணலை. ஹல்லேலூயா. உத்தமர் என்று அவருக்கு நாங்கள் காட்டி கொண்டிருக்கின்றோம். ஒரு குழந்தையை பாதுகாக்க போல நான் உங்களை பாதுகாக்கின்றோம். இப்படிப்பட்ட சுபாவத்தினால் கர்த்தர் நம்மளை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. தேவனுக்கும் மனுஷங்களுக்கு பிரயோஜனமாக தேவனுக்கு கீழ்ப்படைஞ்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகம் பார்க்கப்படி அல்ல, மனுஷன் பார்க்கப்படி அல்ல, மனுஷனை தாஜா பண்ண அல்ல, மனுஷன் ஐசக் அல்ல, மனுஷ புகழ் அல்ல, எதை செய்தாலும் நாம் மகிமைக்கென்று புஸ்தாலம் கொடுத்தார். அவருக்காக ஒரு வாழ்க்கை, அவருக்காக. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்லாரோ, அவர் என்ன விரும்புகிறாரோ, ஹல்லேலூயா, நம்ம எதை செய்தாலும் நாம மகிமைக்கென்று செய்யும் பொழுது, அவர் வரும்பொழுது நமக்குண்டிய கனத்தையும் மகிமையும் கூட கொண்டு வரார். அவரோட நம்ம நித்தியமாக வாழும். ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கைக்கு நம்ம ஆயத்தமாகும். கர்த்தர் இயேசு சீக்கிரம் என்றார், அப்படி வரைக்கும் ஆயத்தமாகும். மாறனாதா, கர்த்தர் இயேசு சீக்கிரம் மாறும். ஜெயிப்போமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ரீபா லாக்கா பா ராபா ராதா ராபா ராபா. அப்பா, நாங்கள் எதை செய்தாலும் நாங்கள் மனிதருக்கு என்று செய்யாமல் உமக்காக நாங்கள் மன உற்சாகத்தோடு, அப்பா ஆமேன், மனப்பூர்வமாய் செய்ய ஒவ்வொருவரும் கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. லேபா ராக்கா பா ராபா ராதா ராபா ராஷாதா ராக்காபா. ஒவ்வொரு மேலும் உங்க அபிஷேக தைலம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். எல்லா தொழில இருக்கிற பிரச்சனைகள் மாறி போட்டும். ஸ்தோத்திரம். எல்லா போராட்டங்கள் எரியட்டும், 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 எரியட்டும். வாகனங்கள்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மாறி போட்டும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற இருமல், சளி, காய்ச்சல்னா கஷ்டப்படுற ஒவ்வொருவர் மேலும் உடைய ஜீவன் இறங்கட்டும். கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். தொடுங்க, தொடுங்கப்பா, தொடுங்க, தொடுங்க. மூளை நரம்புல இருக்கிற எல்லா அடைப்புகள், பிரச்சனைகள் மாறி போட்டோம். லிவர்ல இருக்கிற பிரச்சனைகள், கேன்சர்கள் மாறி போட்டோம். அல்சர் மாறி போட்டோம். புதிய உறுப்புகள், புதிய உறுப்புகள் உருவாகட்டும். டச் லார்ட். ஒவ்வொருவரையும் தொடுங்க, தொட்டு சுகமாக்குங்கப்பா. சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும். எல்லா மரண படுக்கை மாறட்டும். மரண படுக்கையில இருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குங்கப்பா. அப்பா, நீண்ட நாளா வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குங்கப்பா. எல்லா அலர்ஜி ப்ராப்ளம் மாறி போட்டோம். தலைவலிகள் மாறி போட்டோம். ஒற்றை தலைவலிகள் மாறி போட்டோம். திருமண தடைகள் மாறட்டும். நல்ல காரியங்கள் நடக்கட்டும்பா. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். எல்லா மகிமைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. God bless you all.